சம்பந்தி. ராதிகா மாசமா இருக்கிறவளுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு கூட போட விடாத அளவுக்கு இப்படி பண்ணிட்டானே. படுபாவி படுபாவி, போடா. நீ ஏண்டி நிக்கிற? போடி. நான் கஷ்டப்படுறப்போ என் கூட இருந்திருக்கேன், எனக்கு உதவி பண்ணிருக்கேன். அதனாலதான் நான் அமைதியா போறேன். திரும்ப திரும்ப என்ன தொல்லை பண்ணாத சொல்லிட்டேன். கொஞ்ச நாள் நான் கூட இருந்ததுக்கே என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? ஆயுசு பூரா வரேன்னு சொல்றேன், அப்படியே என்ன போன்னு விரட்டுறீங்க. ஏய் பார்த்திபா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? என்னப்பா ஆச்சு? என்னப்பா சொல்ற? ஆமாண்ண, நான் அவளை அடிக்கவே இல்லை. அவ தேவை இல்லாம என் மேல பழி போட்டா. அடி பாவி, அவ அப்படி செய்யக்கூடியவதான். நீ சொல்ல வேண்டியதானே ரஜினி கேட்கும்போது? எங்கண்ண, என்ன நடந்துச்சுன்னு கேட்கணும்னு இப்பெல்லாம் ரஜினிக்கு தோணவே மாட்டேங்குது. அப்படியே நான் சொன்னாலும் அவ நம்ப தயாரா இல்லையே. அவளும் பாவம் தான் பார்த்திபா. ஏற்கனவே மனசு வேதனையில இருக்கா. சுத்தி சுத்தி பிரச்சனையா உருவாக்கி அவளை குழப்பிக்கிட்டே இருக்காங்க. ரஜினி என்ன புரிஞ்சுக்கலனா கூட வருத்தப்பட மாட்டேன்னு. ஆனா என்னை பத்தி நல்லா தெரிஞ்சும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கவலைப்படாத பார்த்திபா, இப்படியே ரொம்ப நாளைக்கு எல்லாரும் அவளை ஏமாத்திட்டே இருக்க முடியாது. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இதுக்கு மேல இது சரியா வரும்னு தோணல. ரொம்ப முயற்சி பண்ணி ஒன்னு சரி பண்ணிட்டு திரும்பும் போது இன்னொன்னு தப்பாயி பிரச்சனை வருது. இல்ல பார்த்திபா, அப்படி நினைக்காத. எல்லாம் சரியாயிடும் நானும் நம்பினேன். ஆனா பாவம் ராகவி அங்க கஷ்டப்படுறா. இங்க ரஜினிக்கு என்னால நிம்மதியும் இல்ல. மொத்த குடும்பமும் என் மேல இருக்கிற கோவத்தை அவ மேலதான் காட்டுறாங்க. அதனால 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 என்ன? நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு? ரஜினி இல்லாம நான் எங்க வீட்டுக்கு போக மாட்டேன். ஆனா
நான் இங்க இருந்தா ரஜினி சந்தோஷமா இருக்க மாட்டா. யார் சொன்னது? இவ்வளவு பிரச்சனையிலையும் அவளுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் நீ இருக்கிறது தான். பிரச்சனையே நான் இங்க இருக்கிறது தான். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ராகவி வாழ்க்கை என்னால எப்படி ஆயிடுச்சுன்னு தான் கோவத்துல இருக்கா ரஜினி. அதுக்கு எனக்கு தண்டனை கிடைக்கலன்னு நினைக்கிறா. அதனால நான் தண்டனையை ஏத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். பார்த்திபா, ஆமாண்ணே, நாளைக்கே நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் சரண்டர் ஆக போறேன். நான் தான் திருட்டு தாலி கட்டினேன். ரஜினி ராகவி 2 பேர் நிலைமையும் இப்படி ஆனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி தண்டனையை ஏத்துக்க போறேன். ஏய், என்ன பார்த்திபா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நாம செஞ்சதுதான் தப்புன்னு ரஜினி மாதிரி உன்னையும் நினைக்க வச்சிருக்கு இந்த குடும்பம். இது தப்பு பார்த்திபா. நீயும் ரஜினியும் ஜெயிக்கணும். அவங்க ஜெயிக்கிறது நியாயம் இல்ல பார்த்திபா. நான் எல்லாத்தையும் யோசிச்சு தான் நான் சொல்றேன். நான் செஞ்சது தப்பு தான். முதல்ல நான் அதுக்கு ஒரு நியாயம் தேடணும். இல்ல இல்ல, நான் இப்பவே ரஜினி கிட்ட போய் சொல்லி இப்பவே இந்த விஷயத்தை சரி பண்ணிடுறேன். அண்ணா, நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நம்பிதான் உங்ககிட்ட நான் என் முடிவை சொன்னேன். நீங்களே என்ன கஷ்டப்படுத்தாதீங்கண்ணா, ப்ளீஸ். பார்த்திபா, ப்ளீஸ்ண்ணா, போங்க. என் முடிவை நான் மாத்திக்க போறதில்ல. தயவு செஞ்சு நீங்க யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேண்டாம். போங்க போங்கண்ணா. நீங்க எப்படி ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி உங்க குடும்பத்தை பாத்துக்கோங்க. ஆனா கடைசி வரைக்கும் நான் உங்க கூடவே இருந்து உங்களை பாத்துக்கணும். அதை மட்டும் வேண்டான்னு சொல்லாதீங்க. நீங்க என்னோட என் வாழ்க்கையோட ஏஞ்சலா என் கூடவே இருக்கணும். இருப்பீங்களா? என்ன ரஜினி? என்னம்மா? பத்மாமா, பார்த்திபன் நீங்க? நான் காலையில பார்த்தேன், ஆளே இல்லம்மா. அவனா போனா கூட நீங்க விட மாட்டீங்க போல இருக்கே. ரஜினி, ஒரு நிமிஷம் வாமா. ரஜினி, அது வந்து என்னாச்சு மாமா, சொல்லுங்க. இல்ல, நம்ம பார்த்திபன் வீட்ல இல்ல. வீட்ல இல்லையா? என்ன சொல்றீங்க மாமா? பத்மாமா, எனக்கு தெரியாது ரஜினி. அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லல. அவன் எங்க போனா உனக்கு என்ன ரஜினி? நீ ஆபீஸ் போனோம்ல, வா வந்து சாப்பிட்டு கிளம்பு வா. விசாரணை எதுக்கு இப்போ? போனவன் போன மாதிரி வருவான். இல்லத்த, அவன் வரமாட்டான். போய் தொலைஞ்சாலும் நல்லது தானே.
வரமாட்டான்னா என்ன சொல்றீங்க? எங்க போனா? ஏன் வரமாட்டான்? சரி, எப்ப போனா? அது அவன் நேத்து ராத்திரியே சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா அவன் போனதை நான் பார்க்கல. காலையிலேயே போயிருப்பான்னு நினைக்கிறேன். போயிருப்பான்னா எங்க மாமா போயிருப்பான்? சரி, என்கிட்ட சொன்னான்னு சொன்னீங்க. என்ன சொன்னா? அதான் ரஜினி, நேத்து வீட்டுல பிரச்சனை ஆயிருச்சுல்ல, அத பத்தி பேசிட்டு இருந்தான். என்ன மாமா இது? முதல்லயே சொல்லிருக்க கூடாதா? இப்ப என்ன கோர்ட்டுக்கா போயிருக்கான்? அப்படித்தான் நினைக்கிறேன் ரஜினி. ஓ, சரி, நீங்க அவனுக்கு கால் பண்ணுங்களேன் கொஞ்சம். நீ ஏன்டி இப்படி பதறி துடிக்கிற? குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுத்திருக்கு, அதான் போயிட்டான். மாசமா இருக்கிற பொண்ணு கை நீட்டி அடிச்சான்ல, போட்டோம். போய் ஜெயிலே கிடக்கட்டும், அப்பதான் தெரியும் அவனுக்கு. அம்மா, கொஞ்சம் அமைதியா இரு. அவன் பாட்டுக்கு கோர்ட்டுக்கு போயிட்டானா அனிதா இங்க வந்து நிப்பா. நான் தான் அவளுக்கு பதில் சொல்லணும். அப்புறம் மரியாதை, குடும்ப கௌரவம் எல்லாமே போயிடும். அவன் குடும்பத்துக்கு மட்டும்தான் மான மரியாதை இருக்கா? மா, எல்லா குடும்பத்துக்கும் இருக்குமா. இப்ப அது பிரச்சனை கிடையாது. கோர்ட்டுக்கு போனா அது முதல்ல அவங்க குடும்பத்துக்கு தான் அசிங்கம். இப்ப என்ன பண்றது ரஜினி? அவன் போனை எடுக்கல ரஜினி. சரி, நான் ட்ரை பண்றேன். என்ன பண்றது? எடுக்கல மாமா. ச்சே, 6 மாசம் கோர்ட்ல டைம் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள இப்படி செஞ்சா எல்லாருக்கும் பிரச்சனை வரும்னு கூட யோசிக்காம இப்படி பண்றான். சரி, நான் நேர்ல போய் பாத்துக்கிறேன். கோர்ட்டுக்கா? ஆமா மாமா, போனே எடுக்க மாட்டேங்கிறானே. நான் நேர்ல போய் பார்த்து பேசிக்கிறேன். தம்பி தம்பி, யார் நீ? என்ன வேணும் உனக்கு? இல்ல, இன்ஸ்பெக்டரை பார்த்து கொஞ்சம் பேசணும். என்ன விஷயமா? பர்சனலா கொஞ்சம் பேசணும். ஓ, அப்படியா? ஐயா முக்கியமான விஷயமா ஃபோன் பேசிட்டு இருக்காரு. முடிச்சுட்டு வருவாரு, வெயிட் பண்ணு. ம், அப்படி வரமான இல்லை. எப்போ ஃபைன் கட்டுற? காலம் முழுக்க உன்னை சந்தோஷமா பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்ட ரஜினி. ஆனா என்னாலேயே நீ இப்படி மனசு வேதனைப்படுறத பார்க்க முடியல. என்னை மன்னிச்சிரு ரஜினி. நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். சார், சார், அவர்கிட்ட கொஞ்சம் சொல்றீங்களா? வெயிட் பண்ணியா, வருவார் பேசிட்டு. அப்படி நெல்லு. இப்படி பண்ற ஏரியால எல்லாருமே இப்படிதானே திமிரா இருக்கு. யோ வாயா. ஓகே சார். சார் சார் கொஞ்சம் சொல்லுங்க சார். இருப்பா சொல்றேன். ஐயா, அவர் எதுவும் உங்ககிட்ட பேசணுமா? வர சொல்லு. தம்பி வாப்பா. சார் வணக்கம். சொல்லியா, என்ன விஷயம்? சார், அது வந்து நான் இவனுங்க அடங்கவே மாட்டானுங்க. யோ,
ஐயா போன் மேல போன் வந்துகிட்டே இருக்கியா? அந்த மீட்டிங் 2 பேரும் அனுப்ப சொன்னேன், அனுப்பிச்சியா? அனுப்பிச்சிட்டேங்க ஐயா. ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்களா இல்லைன்னு இப்ப கேக்குறேன். சரி கேளு. சொல்லுப்பா, என்ன விஷயம்? சார், எனக்கு இப்போதான் ரீசெண்டா கல்யாணம் ஆச்சு. சரி, அதுக்குள்ள ஸ்டேஷனுக்கு வந்து நிக்கிற, என்ன பிரச்சனை? இல்ல சார், அது வந்து நான் உங்ககிட்ட என்ன பிரச்சனைன்னு தெளிவா நான் வந்து பார்த்திபா, யாருமா நீ? உன்கிட்ட தான் கேக்குறேன், என்ன நடக்குதுங்க? இவனே யாரு, என்ன பிரச்சனைன்னு தெரியல, அதுக்குள்ள நீ வந்து இவனுக்கு வக்காலத்து வாங்குற. யார் நீ? நான் சார், நான் இவரோட வைஃப். ஓ, புருஷன் பொண்டாட்டியா 2 பேரும்? சரி, 2 பேரும் சேர்ந்தே சொல்லுங்க, என்ன பிரச்சனை? சார், நான் இவங்களுக்கு பார்த்திபா, ஏமா நீயும் சொல்ல மாட்ற, அவனையும் சொல்ல விட மாட்டேங்கிற, என்னமா நினைச்சிட்டு இருக்க? இல்ல சார், எங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு சின்ன சண்டை. சொல்ல சொல்ல கேட்காம இங்க வந்து நிக்கிறாரு. இது பேசி தீர்த்துக்க வேண்டிய சின்ன பிரச்சனை தான் சார். சொன்னா புரிஞ்சுக்காம இப்படி பண்றாரு. எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு நக்கலா இருக்கா? வேலை வெட்டி இல்லாம உட்கார்ந்து நினைப்பா? அவங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்களாம். இப்ப நம்ம கிளம்புனா கரெக்டா இருக்கும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லு, நான் வரேன். சரிங்க ஐயா. பாத்தீங்களா எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு? சாப்பாடு தூக்கம் இல்லாம வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் என்ன விளையாடுற இடமா? சாரி சார், இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க. இனிமே எப்பவுமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். பார்த்திபா, சாரி சொல்லு. சார், அது எங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை. சொல்ல சொல்ல கேட்காம இங்க வந்து நிக்கிறாரு. சாரி சொல்லு, சொல்லு சொல்லுன்னு சொல்றேன்ல. சாரி சார். ஏய், என்னப்பா நீ? பொண்டாட்டி ஒரு பார்வை பார்த்தா கீ கொடுத்த பொம்மை மாதிரி எல்லாத்தையும் செய்யற. சரி போ, ஒழுங்கா குடும்பம் நடத்துற வழிய பாரு. மா, கூட்டிட்டு போமா. தேங்க்யூ சார். பார்த்திபா, போலாம். வரேன் சார். யோ வாயா. அது வரேங்க ஐயா. வண்டியில ஏறு, போலாம். வண்டியில ஏறு. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? எதுக்கு இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த? என்னால தானே ரஜினி எல்லா பிரச்சனையும். அதுக்கு அதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நீயே இப்படி ஆயிட்ட பார்த்திபா. அப்பவும் யோசிக்கல, இப்பவும் யோசிக்கல. ஏதோ உன் அப்பா அம்மா மட்டும்தான் என் மேல மரியாதை வச்சிருந்தாங்க. ஏற்கனவே நீ வீடு தொடச்ச, மாவரைக்க போனன்னு கோவப்பட்டது பத்தாதுன்னு இன்னும் ஜெயிலுக்கு வேற போய் கஷ்டப்படுத்த போறியா? நான் என்ன பண்றது? நீ ஏதோ ஒரு கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு எதுவுமே நம்ப மாட்டேங்கிற. நானும் என்னதான் பண்ண முடியும்? அதான் யாருக்கும் பிரச்சனை இல்லாம உள்ள போயிடலான்னு பார்த்தேன். நீயும் உன் ஐடியாவும் உன்ன. ராதிகாவை நான் அடிக்கல, நான் அவளை எதுவுமே பண்ணல. உள்ள போய் உட்காந்துக்கிட்டா நீ ஒண்ணுமே பண்ணலன்னு ப்ரூவ் ஆயிடுமா? நான் ஆதாரத்தை காட்டியும் நீ தான் நம்ப மாட்டேங்கிறிய. அதையும் நான் தான் கிரியேட் பண்ணேன்னு சொல்லிட்டேன். நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேக்குறியா? சொல்லு. உங்க அம்மா கேட்டுக்கிட்டாங்களேன்னு தான் நான் கோர்ட்ல அப்படி சொன்னேன். கோர்ட் கொடுத்திருக்கிற 6 மாசம் வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் உன்னை வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்கிட்டேன். அதான் தெரியுமே.
தெரியும்ல. அப்புறம் யார் என்ன செஞ்சா உனக்கு என்ன? முதல்ல இந்த 6 மாசம் எந்த பிரச்சனையும் பண்ணாம அமைதியாரு. மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். சிரிக்காத. 6 மாசத்துக்கு அப்புறம் நீ உன் வீட்டுக்கு தான் போக போற. நீங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் உன் அப்பா அம்மா என்னதான் தப்பு சொல்லுவாங்க. அவங்க முன்னால இன்னொரு தடவை தலகுனிய வச்சிடாத. நான் ஆபீஸ்க்கு போறேன். உன்னை காப்பாத்தணும் தானே இவ்வளவும் செய்யறேன். மறுபடியும் மறுபடியும் ஏதாவது பண்ணி மாட்டிக்கிறியே. நான் என்னதாண்டா பண்றது? வரேன். உன்னை விட்டு நான் போறதுன்னா ஒன்று உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு தண்டனை ஏற்றுக்கிட்டு ஜெயிலுக்கு போவேன். இல்லைன்னா காலம் முழுக்க உன் கூட இருந்து உன்னை பார்த்துப்பேன். எந்த 6 மாசமும் நம்மளை பிரிக்கவே முடியாது.